ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதைப்போமா சேனல். இது உங்களில் ஒருத்தி உங்கள் பத்து. இன்றைக்கி நாம் என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா பேரண்ட்ஸும் குட்டி ஸ்கூல் விட்டு வந்ததுமே என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்க போகிற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நியூட்ரிஷனாக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக் டைம். ஸோ ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். 7 days 7 ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதே டைமில் ரொம்ப நியூட்ரிஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்க்க போகிறது வெஜ் சாண்ட்விச். இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கேரட், கேபேஜ் எடுத்துருக்கோம். ப்ளஸ் நம்ம சீஸ் அண்ட் பட்டர், இது எல்லாமே வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது கூட என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு, பெப்பர், கரம் மசாலா அண்ட் சாட் மசாலா. எல்லா வெஜ்ஜையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் அதுவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜ்ஜிஸ் ரெடி, நம்மளோட ப்ரெட்டும் ரெடி. ஸோ தவா அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டரை போட்டுக்கலாம். பட்டர் போட்டதும் மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட ப்ரெட்டை வந்து 2 பக்கமும் வந்து பட்டரை டிப் ஆகிற மாதிரி ஜஸ்ட்டு போட்டு திருப்பிக்கோங்க. ஏன்னா வந்து 2 சைடு பட்டர் இருந்துச்சுன்னா பசங்களுக்கு சாப்பிட வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக, அதுக்காக தான். ஸோ 2 பக்கமும் டிப் பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து 2 சாண்ட்விச் தான் அட் டைமில் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெட் நல்லா போட்டதுக்கப்புறமா அது மேலே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜிஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெஜ்ஜிஸ் தான் யூஸ் பண்ணணுமான்னு கிடையாது. உங்கள்கிட்ட பன்னீர் இருந்துச்சுன்னா அதை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ 2த்தையும் போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மயோனஸ் இருந்தால் மயோனஸும் சேர்த்துக்கலாம். ஸோ வீட்டில் செஞ்ச மயோனஸ் சேர்த்துக்கோங்க. கடையில் மேக்ஸிமம் மயோனஸ் வாங்காதீங்க, வீட்டில் செஞ்சு சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம சீஸ் வந்து போட போகிறோம். சீஸ் வந்து அப்படியே வச்சாச்சு. சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருங்க. 2 வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தவாவில் பண்ணுறதுனால அது மேலே ஒரு பிளேட் வச்சு அந்த ப்ரெட் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். அப்படி வெயிட் வச்சோன்னா அந்த சீஸ்லாம் வந்து நல்லா ஈஸியாக மெல்ட் ஆகும், நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ வச்சாச்சு. ஒரு 1 minute கழித்து திருப்பி போடுவோம். பாருங்கள், சைட்லலாம் வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு, மேலேயும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. ஸோ மறுபடியும் ஒரு 1 minute கழித்து திருப்பி போட்டோன்னா நம்மளோட கிறிஸ்பியான சாண்ட்விச் ரெடி. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சீஸியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை டேட் இஸ் மை சூப்பர் ஹீரோ. ஜென்ரலாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அம்மாவும் பிடிக்கும், அப்பாவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான், அக்கா, அப்புறம் தங்கச்சி 3 பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி எப்போவுமே வருத்தப்பட்டதே இல்லை. நானும் நிறைய டைம் கேட்டிருக்கேன். அதுவும் 80s டைம்லலாம் வந்து பெண் குழந்தைங்கன்னா வந்து எல்லாருமே பாரமாக நினச்ச டைம். இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க 2 பேருமே சொன்னது, கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை முழு மனசாக ஏற்றுக்கணும். எங்களுக்கு 3 பொண்ணுங்க, ஸோ அதை நாங்கள் முழு மனசாக ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பா தான் வந்து அவங்க ஊர்லேயே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அதனால் வந்து அவருக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்ததுலேயே வந்து நாங்கள் 3 பேர் பிறக்கிற வரைக்கும் அவர் பெருசாக எந்த வேலைக்கும் போகலை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, நம்மளோடதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வந்து பார்க்கும்போது பெருசாக அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. பூ கட்டியிருக்காங்க, மாலை கட்டியிருக்காங்க, டீ கடையில் கூட வேலை செஞ்சு அந்த வருமானத்தில் வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு உதவி கிடச்சிது. ஸோ கடவுள் எப்போவுமே வந்து மனுஷ ரூபத்தில் உதவி பண்ணுவார். அதே மாதிரி அவரோட நண்பர் மூலமாக அவருக்கு ஒரு உதவி கிடச்சிது, ஒரு வேலை கிடச்சிது. அது ஒரு டெம்ப்ரவரி ஜாபாக இருந்தாலும் கடலில் மிதக்கிறவனுக்கு கப்பல் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மரக்கட்டை கிடைச்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வேலை எங்கள் அப்பாவுக்கு கிடச்சிது. ஸோ அந்த வேலையிலையும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாரு. நீங்கள் கேட்கலாம், எல்லா பேரண்ட்ஸும் தானே கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, உங்கள் அப்பா ஏன் ஸ்பெஷல்? எஸ், மை டேட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நாங்கள்
பேசுறத வச்சோ இல்லை எங்களை பார்த்தாலே வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கோமா இல்லை ஏதாவது வருத்தத்தில் இருக்கோமான்னு கண்டுபிடிச்சிருவாரு. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட வந்து சண்டை போட்டுட்டேன். அதனால வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமாக இருந்தேன். யார்கிட்டையுமே பேசலை. படிச்சுட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தார். ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே வந்து எல்லார்கிட்டையும் பேசுவாங்க எப்போவுமே அவர். அப்படி பேசும்போது என்கிட்ட பேசும்போது கேட்டார், என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னேன். இல்லை நீ நார்மலாக இல்லை, உன்னை பார்க்கும்போது தெரியுது ரொம்ப சோகமாக இருக்கேன், என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டார். நான் சொல்லலை. எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை அவள் நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அவள் ஏதோ ப்ராப்ளமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கப்புறம் தான் சொன்னேன்னா. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், ஃப்ரெண்டு தானம்மா, நீ விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்ட, அதனால் நீயே போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசு, கண்டிப்பாக அவளும் உன்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நானும் வந்து பேசினேன். அவளே என் கூட வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னென்னா என்னோடய ஃபேஸை பார்த்தே எங்கள் அப்பா வந்து கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போன்னு இல்லை, இப்போவுமே எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் வந்தாச்சு. இப்போவுமே நாங்கள் ஃபோனில் பேசினாலும் சரி, இல்லை நேரில் பார்க்கும்போதும் நான் ஏதாவது சோகமாக இருக்கேன் இல்லை ஏதாவது பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதனால தான் சொன்னேன், மை டேட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் அப்பாவை பற்றி பேசினா கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் போதாது. அதனால் நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட இன்னொரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ அண்ட் பபாய்.